Hi friends, welcome back to நலமுடன் வாழ. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் குறைபாடு என்றால் என்ன, இந்த டெஸ்டோஸ்டிரோன் அதிகரிக்க உதவும் உணவுகள் என்ன, வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டெஸ்டோஸ்டிரோன் குறைபாடு இரண்டு வகையாக பிரிக்கப்படும். முதல் வகை, இது விதைப்பையில் உள்ள பிரச்சனைகளால் ஏற்படும் டெஸ்டோஸ்டிரோன் குறைபாடு. அவை விதைப்பைக்குள் கீழிறங்காத விதைகள், வழக்கமாக உள்ள XY குரோமோசோம்களுக்கு பதிலாக 2X குரோமோசோம்கள் காணப்படும் நிலை. விந்தணுக்கள் உற்பத்தி செய்யும் செம்னிபெரஸ் குழல்களில் லீடிக் செல், டூஃப்ளார் செல், செர்டோலை செல்கள் இருக்க வேண்டும். ஆனால் சில பேருக்கு செர்டோல் செல்கள் மட்டுமே இருக்கும். லீடிக் செல்கள் தான் டெஸ்டோஸ்டிரோனின் சீரான உற்பத்திக்கு காரணம். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், தட்டம்மை நோயால் விதைகளில் ஏற்படும் தொற்று, விதைகளில் வரும் புற்றுநோய், இரத்தத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருப்பது. அடுத்ததாக இரண்டாம் வகை, ஹைப்போதலாமஸ் மற்றும் பிட்யூட்டரி சுரப்பி. இவை டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தி செய்ய விதைகளுக்கு சமிக்கை செய்யும் மூளையின் பாகங்களாகும். ஹைப்போதலாமஸ் கொனட்ரோட்ரோபினை வெளியிடும் ஹார்மோனை உருவாக்குகிறது. இது பிட்யூட்டரி சுரப்பியிலிருந்து சினைமுட்டை தூண்டுதல் ஹார்மோன் FSH மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் LH உருவாக்க சமிக்கையை செய்கிறது. இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் பின்னர் லீடிக் செல்கள் மூலம் டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்ய விதைகளுக்கு சமிக்கை செய்கிறது. இந்த இரண்டாம் வகையில் பிட்யூட்டரி சுரக்கும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் குறைபாடு டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைவாக இருப்பதற்கு காரணமாகிறது. தாம்பத்திய உறவில் ஆர்வமில்லாமை, விந்தணு குறைபாடு, முகம் மற்றும் உடலில் முடி வளர்ச்சி குறைவாக இருப்பது, மார்பக திசுக்களின் வளர்ச்சி, எலும்பு நிறை இழப்பு அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், மனம் மற்றும் உணர்ச்சி மாற்றங்கள் அறிகுறிகளாக இருக்கும். இந்த டெஸ்டோஸ்டிரோன் அதிகரிக்கும் அசைவ உணவுகளில் நாட்டுக்கோழி முட்டை, இறைச்சி வகைகள், ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த கடல் சிப்பிகள், சூறை மீன், மத்தி சாலை மீன்கள், பருப்பு வகைகளில் பாதாம், பிஸ்தா, ஆக்ரூட் பருப்புகள், பூசணி விதைகள், பழங்களில் செவ்வாழை, நேந்திரம், பேரிச்சம்பழம், திராட்சை பழம், பெரி வகைகள், அவகேடோ, பலாப்பழம், மாம்பழம், துரியன், அத்திப்பழம், நாட்டு மாதுளம் பழமாகும். காய்கறிகளில் சின்ன வெங்காயம், பூண்டு, பசலைக்கீரை, தக்காளி, புடலங்காய், அவரை பிஞ்சு, நருந்தாளி, முருங்கை, பீன்ஸ், கேரட், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பனங்கிழங்கு போன்றவை நல்ல பலனை தரும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.